ஜெகத்குருவே சரணம். மவுண்ட் ரோடுக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போனேன். அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அங்கே ஒருத்தர் மீட் பண்ணணும். சரி, அவரை பார்க்கலாம் அப்படின்னு போனோம். அந்த இடத்துல போனால் லிஃப்ட் வேலை செய்யல. அது நிறையா மாடிகள் இருந்தது. அது லிஃப்ட் வந்து ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக போக முடியல, லிஃப்ட் இல்லைன்னு சொன்னதுனால வேணா நடந்து போங்க மேலே அப்படின்னாங்க. அவசரமாக இருந்தால் போங்க சார், இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நான் அவசரமாக உடனே திரும்பி ஆகிறோம். சரி, 4 மாடி தானே வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இருந்து ஒரு நேராக கூட்டிகிட்டு 4 மாடி ஏறி மேலே போயிடுச்சு. அந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்பப்போ எப்போது போவேன் வருவேன். ஏதாவது ஒரு தேவைன்னா அந்த இடத்துக்கு போய் பார்ப்பேன். இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமான விஷயங்கள் அப்படி தான். அங்கே போனப்போ அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தெரியும் சும்மா ஓரளவுக்கு பழக்கமானவர் தான். அப்பப்போ அங்கே போயிட்டு வரதுனால பழக்கம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே நம்ம சில நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸ்க்கு வந்து ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் வந்து நம்மளுடைய ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. எப்பவுமே அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கக்கூடிய நபர் கூட அந்த வகையை சார்ந்தவர் தான். அவருக்கும் அந்த மெசேஜ் போயிட்டுருக்கு. ஓகே, நாங்கள் போனோன்னே அவர் என்ன பண்ணார், உட்கார்ந்த உடனே சார் இல்லையா அப்படின்னு கேட்டோடனே, சார் வெளியே போயிருக்காரு, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் பெரியவர் தான். அவர் உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணார், சார் உங்கள் ப்ரோக்ராம் நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓ அப்படிங்களான்னா என்னோட வந்தவரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். ஜோசியம் நல்லா பிரமாதமாக சொல்கிறீங்க, நல்லா இருக்கு ப்ரோக்ராம், ஜோசிய ப்ரோக்ராம் கரெக்டாக போயிட்டுருக்கு சார் எல்லாம் அப்படின்னு. பக்கத்தில் உட்காந்து நான் திரும்பி பார்த்தேன். அவரும் என்ன திரும்பி பார்க்குறாரு. நான் அவர் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு. இதோருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸில் எடுத்து கொடுத்தாரு. ப்ரோக்ராம் நல்லா இருக்குது சார். ஒன்று சரி, முதல்ல தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பக்கத்தில் இருந்து என்ன பார்த்துட்டே இருக்காரு. அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்கிற தெரிஞ்சவர் வந்தார், பார்த்தோம், பேசணும், வந்துட்டோம். இது ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஜோக் அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. குருராஜருடைய நிகழ்ச்சி, ப்ரோக்ராம், அவரை பற்றிய பேச்சுகள், அவர் பற்றிய கதைகள், அவரை பற்றிய நிகழ்வுகள், மகிமைகள், மகத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அதை கேட்பதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய அருளும் அனுகிரகமும் நிச்சயமாக வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பட்டாம்பூச்சியின் சின்ன சிறகடிப்பு கூட ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த அமைப்பில். அந்த மாதிரி செய்திகள், தகவல்கள் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த நண்பரும் நானும் சிரிச்சுட்டே அந்த ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசிட்டே வந்தோம். பக்கத்தில் இருக்கிற அவர் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தார். சரி, ஓகே, ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த விஷயம். இந்த நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இது பேசி ஆகணும். ஜோதிடம் பார்த்தா நான் வந்து ஜோதிடம் பார்க்கறது இல்லைங்க. என்னுடைய பர்சனலாக எனக்கு வந்து ஏன் பார்க்கறது இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, செய்ததும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், குருராஜர்கிட்ட நம்முடைய வாழ்விலே ஒப்படைச்சாச்சு. நீங்கள் தான் குருராஜா, எதிர்காலத்தை வடிவமைத்து தரணும், நீங்கள் தான் இப்படி பண்ணணும், சரணாகதி பக்தியோடு நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு நாம் எதுக்கு மறுபடியும் ஜோதிடத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பிலேயே நான் ஜோதிடத்தை பார்ப்பதே கிடையாது எப்பொழுதுமே. அதற்காக ஜோதிடம் இல்லைன்னு நான் சொல்லலை. அது மகத்துவமானது, அது ஒரு மிகப்பெரிய கலை. ஜோதிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை சொல்பவர்கள் தான், அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க தான் வந்து அப்படி இப்படி இருப்பாங்களே தவிர, மற்றபடி ஜோதிட கலை என்பது அது உண்மையாக மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கலையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குருராஜர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வியல் சரிதத்தில் ஜோதிடத்தை பார்த்ததாகவும், அதில் வந்து 3 நபர்கள் 3 ஜோதிடர்கள் வெவ்வேறு விதமான ஒரு தகவலை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதன்படி நடந்து கொண்டு வருகிறது. நாம் அதை தவறு சொல்லவில்லை. அவர் மீது அந்த ஆத்மார்த்தமான பக்தி வைத்த பிறகு நானாக ஜோதிடத்தை பார்த்து நானாக அதை கிளியர் செய்து இது இப்படி போனோம் அப்படி போனோன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அது பார்ப்பது தவிர்ப்பதாகிவிட்டது. என்னாலும் அவருடைய சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற வழிவகையில் பார்த்தா நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சி பல்வேறு விதமான தகவல்களை குருராஜரை பற்றி நம்ம சொல்லிட்டே வரோம். நம்முடைய வாழ்வே தவத்தில் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பிரார்த்தனை முறைகள், தியான முறைகள், இப்படிலாம் தியானம் பண்ணுங்க, இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம், எதுக்காக இந்த பிரார்த்தனை முறை, தியான முறையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சாதாரண பிரார்த்தனையை காட்டினோம். நார்மலாக கோயிலுக்கு போவோம், வணங்குவோம், ஒரு வியாழக்கிழமைன்னு ஒரு கோயில் போவோம், குருராஜர் ஆலயத்தை வலம் வருவோம், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிடுவோம், வந்து விடுவோம். அதை விட ஒரு படி மேலாக சென்று அவர் முன் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து, உங்களுடைய அத்தியந்த பக்தனாக நான் இருக்கிறேன், பக்தையாக நான் இருக்கிறேன், உங்களது கடைக்கண் பார்வை எங்கள் மீது படக்கூடாதா குருராஜா, எங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், தீரனாது, நீங்கள் கருணை வைக்கணும், அருள் பண்ணணும், நீங்கள் பாருங்க நான் உங்களுடைய பக்தனாக இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சங்கல்பம் வைக்கிறதுக்காக மட்டும்தாங்க நம்ம வந்து இந்த சிறப்பான பிரார்த்தனைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பல்வேறு தியான முறைகளும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். வாழ்வை தவத்தில் பார்க்கலாம். குருராஜருடைய கருணையும் அருளும் ஆசிகளும் ஒரு அன்பர் கூட சொல்லியிருந்தார். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு புத்தகமாக இதில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. குருராஜருடைய கருணை அருள் இருந்தால் இதை ஒரு வகுப்பாக, ஒரு நாள் வகுப்பாக நிச்சயமாக நாம் வந்து ஒரு நாள் அதை நம்ம கண்டக்ட் பண்ணலாம்.
ராயர் அதற்குண்டான வழிவகைகளை செய்வார். அப்போ அந்த ஒரு சிறப்பான பிரார்த்தனை, சங்கல்ப சேவா பிரார்த்தனை நிறையா இருக்குது. இப்போ நாம் ஒரு சங்கல்ப சேவா பிரார்த்தனை, தியான பிரார்த்தனை ஒன்று சொல்ல போகிறோம். இந்த சங்கல்ப சேவா தியான பிரார்த்தனைனா இது சங்கல்ப சேவை மாதிரி தான். இதை எப்படி பண்ணணும் நான் சொல்லிட்டேன். எதுக்காக நாம் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம்? அவருடைய நினைவுகள் என்னாலும் அவர் மேல் இருக்க வேண்டும். லௌகீக வாழ்வில் நாம் இணைந்து அவற்றிலிருந்து, அவர் நினைவிலிருந்து பிரிந்து நாம் வெவ்வேறு திசைகளில் சென்று விடக்கூடாது. எப்பவுமே அவருடைய நினைப்புகள் நம்முடைய உள்ளத்தில் எப்பவுமே ஆழ்ந்திருக்கணும். அப்படிங்கிற காரண காரியத்திற்காக இந்த மாதிரி பிரார்த்தனை முறைகள், சங்கல்ப முறைகள், சேவை முறைகள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பிரார்த்தனை தியான முறை அப்படிங்கிறது, இந்த சங்கல்ப பிரார்த்தனை தியான முறை, இது பார்க்கலாம் இது எப்படி பண்றதுன்னு. இது முழுவதுமாக 21 நாட்கள் இதை செய்யணும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 21 days இந்த சங்கல்ப தியான பிரார்த்தனை முறை இதை செய்யணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் ரொட்டீன்ஸ், என்ன மாதிரி ரொட்டீன்ஸ் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அவர்கிட்ட எதுவுமே கேட்க வேணாங்க. அவருடைய நினைப்புகள், அவருக்கு நம்ம சேவை செஞ்சுட்டு இருந்தாதே போதும். உங்களுக்கு தேவையான தீர்வுகள் ஒவ்வொரு நாளும் கிடைச்சிடும். இது டோட்டல் டியூரேஷன் ஆஃப் தி சேவா அப்படின்னு பார்த்தா 21 days, 21 நாட்கள் இந்த சேவையை நாம் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், ஒரு வியாழன் அன்று இந்த 21வது நாள் முடியும்படி பார்த்துக்கணும். ரெண்டாவது. மூணாவது என்ன செய்யணும்னா, வழக்கம் போல் நீங்கள் வீட்டில் எப்படி சாதாரணமாக பூஜை அறைக்கு செல்வீர்களோ, என்ன பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். தினமும் காலையில் குளிச்சுட்டு சுவாமி ரூமுக்கு போயிட்டு குருராஜரை ஒரு நாற்காலியில் வைத்து அந்த திருவுருவ படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து அவரை முன்னாடி வச்சிடணும். இந்த சௌகரியங்கள் இருக்கிறவங்க, இதில் நான் சொல்கிறதில் எதெல்லாம் உங்களுக்கு சௌகரியப்படுமோ அதெல்லாம் செய்யுங்க. சௌகரியங்களுக்கு தகுந்தாற்போல் மற்ற நடைமுறைகளை இதில் கொண்டு வந்திருக்க. ராயரை வச்சுட்டு, ஏன்னா சுற்றி வலம் வருவதற்காக அவர் ஒரு நாற்காலியில் வச்சு அது மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டு ராயருடைய படத்தை வைத்து அந்த சேரை சுற்றி வரணும், அந்த அவருடைய திருவுருவ படத்தை. அதற்காக தான் சேரில் வைக்க சொல்கிறது இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணணும், டெய்லி காலையில் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வரீங்க, ராயருடைய திருவுருவ படத்தை துடைத்து விட்டு அதுக்கு துவாதச நாமங்கள், இந்த நாமங்கள்லாம் அவருக்கு வச்சுட்டு அவருக்கு புஷ்பங்கள் சாற்றி விட்டு அதுக்கப்புறம் தீபம், நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தி அவருக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்களும் நெற்றியில் திலகம் அதெல்லாம் வச்சுக்கணும். அதெல்லாம் நாமங்கள்லாம் வச்சுட்டு அவர் முன்னால் அமர்ந்துடணும். அவருக்கு நைவேத்தியமாக உங்களால் முடிந்தது, இது எல்லாமே உங்களால் முடிந்தது தான். உங்களால் முடிந்தது பழமோ இல்லை முந்திரியோ இல்லை பாதாம், ஏதாவது ஒரு நைவேத்தியம், இல்லை ஒரு சின்ன பாயாசம் பண்ண முடியும் அப்படின்னா கூட அதையும் வச்சிடலாம். வச்சுட்டு அவர் முன்னால் உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா, இருகரம் கூப்பி மனதால் முதலில் கணபதியை வணங்க வேண்டும், வணங்கணும். அடுத்தபடியாக உங்களது தாயை வணங்க வேண்டும், அடுத்தபடியாக உங்களது தந்தையை வணங்க வேண்டும், அடுத்தபடியாக உங்களது குல தெய்வத்தை வணங்க வேண்டும். இது முடித்த பிறகு ஓம் ஸ்ரீராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மாய நமக என்கின்ற இந்த ஸ்லோகத்தை 5 முறை சொல்ல வேண்டும். இதை சொல்லி முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இல்லைனா ஸ்ரீ ராகவேந்திராய நமக, இதனை 32 முறை சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சொல்லி முடித்த உடனே நீங்கள் அவருக்கு தீபாராதனை எடுக்கணும். தீபாராதனை அவருக்கு கொடுத்து விட்ட பிறகுதான் 9 முறை அதனை வலம் வர வேண்டும். வலம் அன்றைய காலை பூஜை நிறைவடைந்து விட்டது. சாயந்தரமும் இதே சேம் ரொட்டீன், இதே தான் பண்ணணும். குருராஜருக்கு எதுவுமே கேட்கக்கூடாது. அவர்கிட்ட இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஒன்றுமே இல்லை. அந்த 32 முறை அவருடைய அந்த அவருடைய நாமத்தை சொல்வது, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இல்லை ஸ்ரீ ராகவேந்திராய நமக சொல்கிறது. அதுக்கப்புறம் சூடமோ அல்லது தீபமோ அவருக்கு மங்கள ஆரத்தி நாம் எடுக்கிறது. இது 2 தான். இதை முடிச்சுட்டு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அவர் முன்னால் பண்ணிடணும். 9 முறை வலம் வந்த பிறகு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அவர் முன்னால் வலம் வந்து விட்டு அன்றைய பூஜை நிறைவடைந்து விட்டது. காலையில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸில் நீங்கள் உங்களுடைய பணிகளில் ஈடுபட்டுடலாம். எந்த விதமான தகாத செயல்கள், தீய பழக்கங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. விரத நாட்களில் நீங்கள் இருப்பதை போன்று கடைபிடிக்கப்பட வேண்டும். 21 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இது துவங்கப்படும் போது என்ன காரணத்திற்கு தான் செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பிரச்சனை இருக்குப்பா, இந்த மாதிரி இவர்கிட்ட போய் நம்ம தியானம் பண்ணலாம், இது எவரோ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் அவர்கிட்ட சொல்லலைன்னா கூட அவருக்கு தெரியும். ராயருக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவரை அறிந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அவர்கிட்ட சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. முழுவதுமாக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற நாமத்தை சொல்வதில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும், அவருடைய ஞாபகம் இருக்க வேண்டும். சரி, இதோட முடிஞ்சிடுச்சா இது அப்படின்னு பார்த்தா, அந்த 21வது நாள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மடத்திலோ அல்லது ஆலயத்திலோ அதுக்கு முன்னாடி போய்ட்டு உட்கார்ந்து இந்தியோட இந்த தியான பிரார்த்தனை முறையை நிறைவு செய்கிறேன். ஆத்ம நன்றிகள் 1000 கோடி குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அமைதியாக 5 நிமிடம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு
நமஸ்காரங்களை அந்த இடத்தில் செய்துவிட்டு வழக்கம் போல் 5 நபர்களுக்கு அன்னதானத்தை அன்று மதியம் கொடுத்து விட வேண்டும். முழுவதுமாக 21 நாட்கள் பிரார்த்தனை முறை முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதானா? இவ்வளோதான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உணவு முறையை எடுத்துக்கொள்றதை பற்றி இருக்குது. எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு. சிலர் விரதத்தில் வந்து காலையில் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. மதியம் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இரவு நேரத்தில் பால் பழம் எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் உங்களது உணவு முறை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். காலையில் நீங்கள் சாப்பிட்றவராக இருக்கலாம், மதியம் சாப்பிடலாம், நைட்டு இரவு சாப்பிடலாம். ஆனால் இதில் என்னென்னா, இலையில் சாப்பிட வேண்டும். ஒரு முறைதான் ஒரு பக்ஷணம் உங்களுக்கு பரிமாறப்பட வேண்டும். இதுதான் இதில் ரெஸ்ட்ரிக்ஷன். மீண்டும் உங்களுக்கு பரிமாறப்பட்ட பக்ஷணத்தை மீண்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரு முறை வைக்கிறது தான். 10 பக்ஷணங்கள் இருக்குதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு அந்த 10 பக்ஷணங்கள் ஒரு முறை எந்த அளவுகளில் வைக்கிறார்களோ அந்த அளவுகள் தான். ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட பக்ஷணம் மீண்டும் அதை நீங்க கேட்கக்கூடாது. ஒரு முறை மோர் போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மதியம் சாப்பிட்றீங்க, இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றுங்க, கேட்கக்கூடாது. சாப்பாடு போட்டுடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, கேட்கக்கூடாது. ஒரு முறை மட்டும்தான், ஒரே ஒரு முறை மட்டும்தான் அங்கே வைக்கக்கூடிய எத்தனை பக்ஷணங்கள் வேண்டுமானாலும், எத்தனை உணவு பதார்த்தங்கள், காய்கள், கறிகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை. அந்த ஒரு முறைக்கு மேல் நீங்கள் கேட்கவே கூடாது அந்த இடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். இது என்ன, இது எத்தனை முறை, இது எப்படி சாப்பிட்றது, இது ஏன் செய்கிறதுன்ட்டு அந்த ஒவ்வொரு சந்தேகங்கள் வருவதும், ஒவ்வொரு அடுத்தடுத்த தெளிவுகள் உங்களுக்கு தென்படுவதும் குருராஜரை அந்தந்த கணங்களில் உங்களது மனதிற்குள்ளாக நிலைநிறுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் இந்த பிரார்த்தனை, சங்கல்ப பிரார்த்தனை முறை. இந்த முறை வியாதிஸ்தர்களாக இருந்தால் குணமாக்கப்பட வேண்டும். கல்வி இல்லைன்னா கல்வி கிடைக்கணும். யாருக்கு இந்த வாழ்வில் முன்னேறுவதற்கும் அடுத்த கட்ட பயணத்திற்கும் எது தடையாக இருக்கிறதோ அந்த தடை அப்படிங்கிறது இந்த தியான பிரார்த்தனை மூலம், இந்த சங்கல்ப தியான பிரார்த்தனை மூலம் நிச்சயமாக அவை வந்து நிவர்த்தி செய்யப்படும். முயற்சி பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குரு.